முளைப்பிக்க இந்த இதயத்திற்கு வல்லமை இருக்குது. எப்படிப்பட்ட விதை போட்டாலும் தேவனுடைய வசனம் அப்படிங்கிறது என்னது? ராஜரீகமான. இயேசு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஜீவனை தர வந்தேன், அதை பரிபூர்ணமாய் தர வந்தேன் அப்படின்னு சொல்றவர். அந்த விதை என்ன விதைக்குது? ஜீவனை விதைச்சு ஜீவனை முளைக்கப்படுது. இப்போ இதே இதயத்தை கொண்டு வேற ஒரு காரியத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணும் போது அங்கு போடுகிற விதை, இப்படிப்பட்ட விதை குழந்தைய இருதயத்துல விழுந்தா எப்படி கோசுங்க? அவன் உனக்கு தம்பியா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம மத்தியில இன்னும் நிறைய வீடியோ கேம்ஸ் வந்துச்சு. அதுல பிள்ளைங்க அது பிள்ளைகளை தற்கொலை பண்ண தூண்டுது அப்படின்னு சொல்லி சில வீடியோ கேம்ஸ் நம்ம பேன் பண்ணாங்க. கவர்மெண்ட் பேன் பண்ணுச்சு. எப்படிப்பட்ட காரியங்கள் விதைக்கப்பட்டிருந்தால் பிள்ளை அந்த 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 முடிவை அப்படி எடுக்க அவளுக்கு பல பல காம்பினேஷன்ஸ் இருக்கு. இப்போ உலகம் உடனே சிம்பிளா டீச்சரையோ பேரண்ட்ஸையோ குற்றம் சொல்லும். ஆனா அதை தாண்டி விதை எங்கிருந்து விழுந்தது அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஆராயும். விதை எப்படிப்பட்ட விதையா இருக்குது. அதனாலதான் நமக்கு எடுத்த உடனே சங்கீதம் 1ஆவது அதிகாரத்துல வசனம் சொல்லுது. சங்கீதம் 1:1 படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். மொத வசனம் நம்ம குழந்தைகள் இருக்கும்போது எல்லாரும் இதை மனப்பாடம் பண்ணியிருக்கோம். ஆலோசனை. நான் ஆலோசனை எப்படி எப்படிலாம் உள்ள வருதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஆலோசனை எப்படி எப்படிலாம் நமக்கு உள்ள வரும்? கவுன்சில் உள்ள வர்றதுக்கான வழிகள் என்ன சொல்லுங்க? கவுன்சில், ஆலோசனை எப்படி எப்படிலாம் உள்ள வரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள ஆலோசனை எப்படி எப்படிலாம் உள்ள வரும்? பாயிண்ட்ஸ் எடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, உடைய சமூகத்துல தாவே நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இயேசுவின் நாமத்தின் மூலமாய் வந்து உங்களுடைய சமூகத்துல கர்த்தாவே இந்த ஆலோசனைகளை பேசி கொண்டிருக்கிறோம். அப்பா, உமக்கு பிரியமில்லாத நன்மை தராத எந்த ஒரு கலையையும் நீர் புடுங்கி போட்டு ஜீவனை கர்த்தாவே பெருகச் செய்யும், பலப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தரும், நன்மை செய்யும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்துல ஆமென், ஆமென். ஆலோசனைகள் எப்படி எப்படிலாம் நமக்குள்ள போகுது? இப்போ ஆலோசனைகள் நமக்குள்ள போகுது அப்படிங்கும் போது நம்ம முதல் பாயிண்ட் நமக்கு வர்றது, யாராவது உட்காந்து சொன்னா அது ஆலோசனை. நம்ம புரிதல், அது நமக்கு புரிதலுக்குள்ள இருக்கும். ஆலோசனை பண்ணுங்க அல்லது அட்வைஸ் பண்ணுங்க. கவுன்சில் துன்மார்க்கனுடைய ஆலோசனை. அப்போ யாராவது உட்காந்து